Hi, hello everyone. This is Stan here. ஸோ அதாவது என்னன்னா இன்னொரு சீசனல் வேர்டில் வந்து சமைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா சூஸிங் த பெஸ்ட் பார்ட். அதாவது என்ன சிறந்த பங்கு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இந்த டாப்பிக்கை கேட்கும்போது ஒரு சிலருக்கு நான் சொல்ல ஒரு ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலமாக இருக்கிற கற்று ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் நோ மோர். ஸோ சூஸிங் த பெஸ்ட் பார்ட். இது நம்ம பார்க்குற ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, அது மேரி அதுக்கப்புறம் மார்த்தா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. மார்த்தாள், அதுக்கப்புறம் மரியாள் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து அதாவது பேசிக்காக வந்து என்ன, ஜீசஸ் அவங்களுடைய வீடை விசிட் பண்ண போறாரு. இப்போ போகும்போது மார்த்தாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து சரி ஒருத்தவங்க நம்மளோட வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டோ, ஸோ வீடை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக நீட்டாக வைக்கிறது, அந்த மாதிரி அவங்க அவங்க அந்த ஒர்க்ஸில் பிஸியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மேரி அவங்க என்ன பண்ணாங்க, ஜீசஸ் வந்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டதுக்கப்புறம் அவங்க அந்த ஒர்க்ஸில் பிஸியாக இருக்காங்க. அவருக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதை அந்த அந்த காரியங்களுக்கு. ஆனால் 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 மேரி அவங்க என்ன மரியாதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு அவரோட பேசுகிறாங்க. ஸோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பேர் இந்த மாதிரி பண்றாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி இன்சிடென்ட் கடைசியில் ஜீசஸ் சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது மார்த்தாள் நினைக்கிறாங்க, நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம், இவங்க போய் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம அப்படின்னு அவங்களுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனா ஜீசஸ் லாஸ்டா இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்றாரு, ஹூ சோஸ் தி பெஸ்ட் பார்ட். அவங்க 2 பேர் யாரு சிறந்த பங்கு தெரிந்து கொண்டாங்கன்னா, யார் அவருடைய பாதத்துல உட்கார்ந்தாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறபடி மார்த்தாலும் அநேக காரியங்கள், பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு, ஆனாலும் மரியாளோ கர்த்தரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஸோ சூசிங் தி பெஸ்ட் பார்ட். ஸோ கர்த்தர் நம்மள இந்த சீசன்ல மார்த்தாலா இருக்காத, நீ வந்து மரியாளா இரு, கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு அப்படின்றார். ஸோ கர்த்தருடைய பாதத்தில் உட்காரக்கூடாதபடி அநேக வேலைகள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எந்தெந்த லெவல்ல ஒரு சில விஷயங்களை ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரே டே எல்லாத்தையும் விட்டுட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அப்படியே உட்கார முடியாது. அதுதான் உண்மை. ஸோ ஆனாலும் நம்மளோட மைண்ட்ல ஹார்ட்ல கத்தரை பத்தி நினைச்சிட்டே இருக்கலாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவரோட உட்கார்றதுக்கும் இந்த சீசன்ல கத்தருடைய பாதத்தில் அநேக டாயில் ஆகாம, எக்ஸாஸ்ட் ஆகாம, அது இது நினைச்சு அந்த வேலை இந்த வேலை இதை செய்யும் இது முடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகாம கர்த்தருடைய பாட்டை அதை கரெக்டா செய்யும்போது இதை வந்து இதோ எப்படி ஞானமா எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுன்றதை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இந்த சீசன்ல கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவதற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது தேவையான கிருபை கர்த்தர் தருவாராக. அவர் காத்துட்டு இருப்பாரு உங்களுக்காக இந்த சீசன்ல. ஸோ when you sit at his feet, you will be pleasing him and you will have some intimate moments with him. கர்த்தரோடு பேசி அவர் ஒரு சில ரகசியங்கள் சொல்லுவார். நீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லு. கர்த்தர் ஒரு கான்வர்சேஷனுக்காக காத்துட்டு இருக்காரு. அவரோடு போய் உட்காருகிறவர்களால் கர்த்தர் உங்களை முற்றிலுமாக மாற்றுவாராக. அன்வான்டான வேர்ல்ட்லியான ஸ்ட்ரெஸ் பேர்டன் அதுக்கு டாயில் மாட்டி எக்ஸாஸ்ட் ஆகாதபடி கர்த்தருடைய பாதத்தில் உட்கார ஞானம் கர்த்தர் நம்ம இந்த சீசனில் தருவாராக. God help you to sit at his feet and choose the best. See you in the next video. Bye.